தாவேகா சார்பில் அந்த அவங்க வழக்கறிஞர் வந்து ஈவெண்ட்ல வந்து சதி நடந்திருக்கு, இந்த விசாரணையை வந்து நீதிபதி தலைமையில் நடத்துற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை, அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குருவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் அதில் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சுன்னு சொல்றாரு, அது போதுமானதாக இருக்குங்களா? அதெல்லாம் வந்து அதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியானவனு இதே அம்மா தான், அருணா ஜெகதீசன். 3 மணி நேரம் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில் நான் தான் இருக்கதில்லை. ஒரு கட்சியை வழி நடத்துறவங்க, தலைமையேற்று வழி நடத்துறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறாங்க. அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும்.